வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே அதிக பாக்கியம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கு பவுல் சொல்கிறார், நான் யாருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் நிச்சயிக்கவில்லை. எனக்கு வேண்டியதற்காகவும் என்னோடு கூட உடன் பணியாற்றுகிறவர்களுக்காகவும் என் கைகளே வேலை செய்தது. இப்படியாக பலவீனரை தாங்குவதும் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே அதிக பாக்கியம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நான் நினைவு கூர்ந்து, நான் இன்றளவும் அந்த வார்த்தையை நான் நிறைவேறத்தக்கதாக என் கைகளே வேலை செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாங்குவதை விட கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நாம் பார்த்தோம் என்றால் கொடுப்பதை பார்க்கிலும் வாங்குவதே அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகம் கொடுப்பவர்களை கர்த்தர் நேசிக்கிறவராக அவர் இருக்கிறார். தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த வார்த்தை நினைவு கூர்ந்துதான் பவுல் அந்த இடத்துல சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த அளவாக தேவன் நம்முடைய மடியிலே சரிந்து விழத்தக்கதாய் அவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார்.